எனக்கு அன்பானவர்களே, மீண்டும் இந்த நாளிலே உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் செய்த கிருபைக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு செய்தியிலும் நான் சொல்வது போல இந்த நாளிலும் கூட நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய ஜனங்களை அவரோடு கூட அழைத்து செல்வதற்காக வரப்போகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார் என்று நிலை மாறி இப்பொழுது வரப்போகிறவர் இன்னும் கொஞ்ச நாட்களில் வருவார் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் ஆண்டவர் வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு செல்வதற்காக இந்த நாட்களில் நம் கட்டாயம் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தத்தை காத்து ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளை அழைத்து சென்று போனவுடன் இந்த பூமியில் சாத்தானுடைய ஆட்சி ஆரம்பமாக போகிறது. அந்த நாட்களில் மகா உபத்திரவ காலமாய் இந்த பூமியில இருக்கும். அதுதான் 7 ஆண்டுகள் சாத்தானுடைய ஆட்சி. 3.5 ஆண்டு உபத்திரமாகவும் இன்றும் மீதியான 3.5 ஆண்டு மகா உபத்திரமாய் இந்த பூமியில இருக்கும். ஆகவே இந்த சாத்தானுடைய ஆட்சிக்கு தப்புவிக்கத்தான் நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார், அவருடைய பிள்ளைகளை அழைத்து செல்வதற்காக. வேதத்துல வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:7-9 வரைக்கும் வேதம் சொல்கிறது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தான் இந்த பூமிக்கு மகிமையா இறங்கி வர மாட்டான். அவன் தேவ தூதர்களால் சேதப்பட்டு யுத்தத்திலே தோல்வியுற்று பலத்த காயத்துடன் இந்த பூமியில வந்து விழுவான். ஆகவே அவன் இந்த பூமியில வந்து விழுந்தவுடன் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12:12 வாசித்து பாருங்கள். பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்துல இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரகசிய வரையில ஆண்டவர் வரும்போது அவரையோடு எதிர்கொண்டு சென்றவர்கள் யாவரும் பாக்கிவான்கள், பரலோகத்துல களி கூர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த பூமியில கைவிடப்பட்டவர்களுக்கோ ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திருந்தாத, பரிசுத்தம் அடையாத பல்லாயிரம் லட்சக்கணக்கான கிறிஸ்துவர்கள் இந்த பூமியிலே கைவிடப்படுவார்கள். இந்த ரகசிய வருகை வரைக்கும் மட்டும்தான் கிருபையின் காலம் இருக்கும். அதன் பின் கிருபையின் காலமும் அடைபட்டுவிடும். பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் இந்த பூமி தத்தளிக்கும். இந்த பூமி முழுவதும் அந்தகாரமாக மாறிவிடும். அந்தகார லோகாதிபதியினுடைய ஆட்சி இந்த பூமியிலே ஆரம்பமாகிவிடும். சாத்தான் இப்பொழுது இந்த பூமி ஆண்டவருடைய காருண்யத்தினாலும் ஆண்டவருடைய கிருபையினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் எல்லாரும் இருட்டிலே தடவி திரிவது போல தடவி திரிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாட்கள் இந்த பூமியிலே சாத்தானுடைய ஆட்சியில் ஆரம்பமாக போகிறது. சாத்தான் இந்த பூமியில வந்து விழுந்தவுடன் இந்த பூமி முழுவதும் பயங்கரமான சூடு உண்டாகிவிடும். பூமி எங்கும் இருள் சூழ்ந்து விடும். எங்க பார்த்தாலும் சமாதானமாகவே இருக்காது, எங்கும் செழிப்பாகவும் இருக்காது. பூமி வனாந்தரத்தை போல காணப்படும். சாத்தான் இந்த பூமியில வந்து விழுந்தவுடன் அவன் என்ன செய்வான் என்றால், 13வது நாட்களில் இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக அவன் 10 பேரை தெரிந்து கொள்வான். இப்பொழுது அவனுக்கென்று 1500 பேரை அவன் ரகசியமாக வைத்திருக்கிறான். இன்னும் இந்த உலகத்துக்கு அவன் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவனுடைய ஆட்சியில் இந்த 1500 பேரையும் அவன் வெளிப்படுத்துவான். இவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் 100கணக்கான மனவாட்டிகள் இருப்பார்கள். இவர்களுடைய வசீகரமான தோற்றத்தையும் இவர்களுடைய உல்லாசமான வாழ்க்கையை அவனுடைய ஆட்சியிலே மக்களுக்கு அவன் வெளிப்படுத்துவான். இந்த 10 பேரை வைத்துத்தான் இந்த உலகத்தை அவன் ஆளுகை செய்வான், பிரித்து கொடுப்பான். இவர்களை வைத்துத்தான் ஆளுகை செய்வான். முதலாவது 10ஆக பிரித்து கொடுப்பான், அடுத்தது 4ஆக பிரித்து கொடுப்பான், அடுத்தது ஒரே ஆட்சியா இருக்கும். அதுதான் அவனுடைய ஆட்சியா இருக்கும். சாத்தான் இந்த உலகத்துல ஆளுகை செய்யும் ஆரம்ப நாட்களில் அவன் நல்லவனை போல நடித்த எல்லாரையும் தன் வசப்படுத்தி கொள்வான். தன்னை ஆண்டவனை போலவே எல்லாருக்கும் காண்பிப்பான். ஏசப்பா போலவே அவன் காட்சி அளிப்பான், நடந்து கொள்ளுவான்.
இப்போ எல்லாரையும் அன்பு செய்வது போல அவன் நடிப்பான். இப்பொழுது இருக்கிற சிற்றின்பங்களை காட்டிலும் அவனுடைய ஆட்சியிலே பரிபூர்ணமான சிற்றின்பங்களை அவன் கொடுப்பான். இஷ்டம் போல வாழும்படி செய்வான். என்ன வேண்டுமானாலும் கொடுப்பான். ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வார்களாம்? வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 13:8 வாசித்து பாருங்கள். உலக தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று. அவன் செய்கிற அற்புதங்களுக்கு கணக்கே இருக்காது. ஒவ்வொரு நிமிடமும் அற்புதங்களை செய்து காட்டிக்கொண்டே இருப்பான். வானம் முழுவதையும் அக்கினியாக மாற்றி காட்டுவான். இப்பொழுது நாம் பார்க்கிற வானத்தை அவன் அக்கினியாக மாற்றி காட்டுவான். அக்கினி அப்படியே பற்றி எரியும். ஆகவே அவனை ஆண்டவன் என்று சொல்லி எல்லாரும் அவனை வணங்குவார்கள். தேவனே கடவுளே ஆண்டவன் என்று சொல்லி அவனை வணங்காத ஒருவரும் இருக்க முடியாது. எல்லா ஜனங்களும் அவனை சேவிப்பார்கள், மண்டிட்டு வணங்குவார்கள். அந்த அளவுக்கு அவனுடைய செயல் இருக்கும். அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து காட்டிக்கொண்டே இருப்பான். ஆனால் அவன் ஒரு மனுஷ கொலைபாதகன் என்பது யாருமே அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஏசப்பா இந்த பூமியில் இருக்கும்போது தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினது போல அவன் மண்ணெல்லாம் பொன்னாக மாற்றி காட்டுவான். ஆனால் அது மண்ணாக தான் இருக்கும். மக்கள் பார்க்கும்போது அது பொன்னாக தெரியும். இப்படியே கொஞ்ச நாட்கள் பின் சாத்தான் இந்த பூமியிலே அவனுடைய சுய ரூபங்களை காண்பிக்க ஆரம்பிப்பான். ஆகையால் அவனுடைய ஆட்சி கொடூரமாய் இருக்கும். அவனுடைய முடிவு கொடூரமாய் இருக்கும். அப்பொழுது இந்த பூமியில கைவிடப்பட்டவர்கள் எவ்வளவாய் துன்பப்படுவார்கள் தெரியுமா எனக்கு அன்பானவர்களே? இந்த பூமியில கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் எவ்வளவாய் துன்பப்படுவார்கள். அவனுடைய அடையாளமாக அவனுடைய முத்திரையை எல்லாருக்கும் தரிச்சிடுவான். வேதத்துல வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 13:16 வரைக்கும், அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அதன் நாமத்தை இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேற ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாது படிக்க செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666 என்று. அவனுடைய முத்திரையை எல்லாருக்கும் தரிக்க எல்லாரையும் அழைப்பான். ஆனால் அவனுடைய முத்திரையை தரிச்சு கொள்ளாதவர்களையோ அவன் கொலை செய்வான். அதுவும் அவனுடைய தூதர்களை வைத்து அவன் கொலை செய்வான். அது பயங்கரமாய் இருக்கும் என அன்பானவர்களே. பயங்கரமான ரத்த ஆறு பூமி எங்கும் ஓடும். எங்கும் சமாதானமாக இருக்காது. எங்க பார்த்தாலும் அலறுதலின் சத்தமாகவே இருக்கும். எங்க பார்த்தாலும் ஒரு விதமான வேதனை இருந்து கொண்டே இருக்கும். அவனை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரையும் அவன் கொன்று போடுவான். ஆனால் உடனே கொல்ல மாட்டான். பல நாட்கள் சித்திரவதை செய்வான். எந்த அளவுக்கு கொடுமைத்தனம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவன் நடத்துவான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் கொல்லுவான். நரம்புகளில் ஊசி போட்டு கொல்லுவான். உடம்புகளில் பாறைகளை ஏற்றி வைப்பான். பாறைகள் எல்லாம் நசுக்கி போடுவான். பயங்கரமான சேதத்தை கொடுப்பான். ஆனால் ஒரே நாளில் கொல்ல மாட்டான். பல நாட்கள் சித்திரவதை செய்வான். பூமி எங்கும் சமாதானமாகவே இருக்காது என அன்பானவர்களே. அவனுடைய ஆட்சியிலே, சாத்தானுடைய ஆட்சியிலே சந்தோஷமும் சமாதானம் எங்கும் இருக்காது. பசியும் பட்டினியுமா தான் இருக்கும். அவன் தானே சாப்பாடு கொடுக்கணும். எங்கே இருந்து கொடுப்பான்? பூமி தான் வனாந்திரத்தை போல காணப்படுமே. எந்த ஒரு செழிப்பும் இருக்காதே. எல்லா விதமான ஆசீர்வாதம் அடைப்பட்டு போய்விடுமே. அதனால தான் இப்பொழுதே சாத்தான் எல்லா ஆகாரத்தையும் பிளாஸ்டிக்ல உருவாக்கி கொண்டு கெமிக்கல்ல உருவாக்கி கொண்டு இருக்கிறான். இவை எல்லாம் அவனுடைய ஆட்சிக்காக அவன் ஆயத்து பண்ணி கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய ஜனங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கும் பொழுது மண்ணெல்லாம் ருசிகரமான பதார்த்தங்களாய் அவன் மாற்றி கொடுப்பான். கல்லெல்லாம் பழங்களாக மாற்றி கொடுப்பான். அதையும் மக்கள் நம்பி சாப்பிட்ட பின், அது வயிற்றுக்குள்ள போன பின் அந்த மண்ணு மண்ணாகத்தான் இருக்கும், அந்த கல்லு கல்லாகத்தான் இருக்கும். ஆகையால் குடலெல்லாம் அழுகி போய் வயிறெல்லாம் புண்ணாகி எவ்வளவாய் வேதனையில துடிப்பார் என்பதை யோசித்து பாருங்கள் என அன்பானவர்களே. அவனை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரையும் பயங்கரமாக சேதப்படுத்தி கொள்வான். கண்களை பிடுங்கி போடுவான். ஆனால் சாவே வராது. சாவை தேடியும் சாவே கிடைக்காது. பிசாசனுடைய அந்தகார சக்திகள் எல்லாம் பூமி எங்கும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும் நிறைந்திருக்கும். பூச்சியும் புழுக்களும் ஏராளமாய் தெரியும். ஒரே அந்தகாரமாய் இருக்கும். சூரியன் சரியாக ஒளி கொடுக்காது. சந்திரன் ஒளியே கொடுக்காது. சந்திரன் ரத்தமாக காட்சி அளிக்கும். சூரியன் இருளாகும். ஆகவே எல்லா ஜனங்களும் தடவி திரிவார்கள்.
சாத்தான் வானத்திலிருந்து அக்கினி இறைக்கும் வெளிச்சம் கொடுப்பான், ஆனாலும் அது அந்தகாரம் சூழ்ந்திருக்கும். அவன் வானத்திலிருந்து அக்கினி இறைக்கு வெளிச்சம் கொடுத்தாலும் அது ஏசப்பாவுடைய அக்கினி போல இருக்காது, அது அந்தகார சக்தியா இருக்கும். ஆகவே பூமி எங்கும் பாதிக்கப்பட்டிருக்கும், பூமி சாபம் அடைந்திருக்கும் என அன்பானவர்களே. ஆகையால் தான் ஆண்டவர் இன்று எச்சரித்துக் கொண்டிருக்கிறார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், மனம் திரும்புங்கள் என்று. நோவா காலத்துல சோதோம் குமரா பட்டணத்துல ஆண்டவர் எச்சரித்தும் திருந்தாத அத்தனை பேரும் அழிந்து போனார்கள் அல்லவா? அதே போலதான் இன்றும் ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். திருந்தாத அத்தனை பேரும் கட்டாயம் சாத்தானுடைய ஆட்சியில கைவிடப்பட்டு வெகுவாய் துன்பப்படுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, பிசாசானவன் இன்று இப்பொழுது வானத்தில் இருக்கிறான். வானத்தின் அதிபதியாய் அங்கே இருந்து இந்த பூமி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் முழு உலகத்தையும் ஆண்டு நடத்தக்கூடியதே அவனுடைய தூதர்கள் தான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கெடுத்து போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, இந்த சாத்தானுடைய ஆட்சியில கைவிடப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். காரணம் என்ன? இந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் இன்று நம்முடைய ஆண்டவரை வட்டிக்கு கடன் வாங்குவது போல நம்முடைய ஆண்டவரை கடன்காரனாக்கி விட்டார்கள். ஒரு காசுக்காக ஆண்டவரை பயன்படுத்துகிறார்கள், ஒரு கருவியாக நம்முடைய ஆண்டவரை பயன்படுத்துகிறார்கள். பிசாசுக்கு ஆண்டவரை விற்று போடுகிறார்கள், காசு கடையில விற்கிறார்கள், இரும்பு கடையில வைக்கிறார்கள், வீட்டிலும் வைக்கிறார்கள், குழியிலும் வைக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல நம்மளுடைய ஆண்டவர் சிலுவையில பட்ட பாடுகளை விட இந்த மாதிரி சாத்தான் கூட்டத்தாராகிய இந்த ஊழியக்காரர்கள்னால இன்று நம்முடைய ஆண்டவர் படுகிற பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆகையால் இந்த சாத்தான் கூட்டத்தாராகிய இந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் கட்டாயம் சாத்தானுடைய ஆட்சியில கைவிடப்பட்டு வெகுவாய் துன்பப்படுவார்கள். இவர்கள் எல்லாரும் சாத்தானை சேவிப்பார்கள். காரணம் என்ன? தாங்க முடியாத உபத்திரவத்தை சாத்தான் கொடுக்கும் பொழுது சேவித்துத்தானே ஆக வேண்டும். ஆகிய இவர்கள் எல்லாரும் சாத்தானை சேவித்து என்ன செய்வார்கள்? ஆலயத்தில் உள்ள எல்லா ஆத்துமாக்களையும் பிசாசுக்கு கொடுத்து விடுவார்கள். அவனே ஆண்டவனாயிருப்பான், பூமி தாறுமாறாக ஓடும். எனக்கு அன்பானவர்களே, ஆகிய இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு தயவு செய்து எச்சரிக்கையா இருங்கள். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களும் தயவு செய்து மனம் திரும்புங்கள். இந்த பூமியில வாழ்கிற மனுஷர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களை எவ்வளவாய் சித்திரவதை பண்ணுகிறார்கள். அப்படி என்றால் சாத்தான் இதைவிட 1000 மடங்கு கொடுமைத்தனம் பண்ணுவான். எனக்கு அன்பானவர்களே, இது மட்டுமல்ல, சாத்தானுடைய ஆட்சியில சாத்தானால் கொடுக்கப்படுகிற உபத்திரவம் மட்டுமல்ல, ஆண்டவரால் அனுப்பப்படக்கூடிய வாதைகளும் இந்த பூமியில பயங்கரமா இருக்கும். 7 ஆண்டுகள் மகா உபத்திர காலமா இருக்கும். சங்கார தூதன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து பூமியை நாசப்படுத்தி போடுவான். வெட்டுக்கிளிகளெல்லாம் வரும், விளைச்சலெல்லாம் வெட்டுக்கிளி சாப்பிடும். பூமி எங்கும் சமாதானமாகவே இருக்காது, மகிழ்ச்சியே இருக்காது. பயங்கரமான பஞ்சம் உண்டாகும். தண்ணீர் கிடையாமல் தாகத்தால் எல்லாரும் வாடி போவார்கள். சாத்தான் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தாலும் அவனால் ஒரு காரியத்தையும் கூட செழிப்பாகவே மாற்ற முடியாது. ஆகையால் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், பூமி வறண்டு சாபம் அடைந்திருக்கும். 7 வருட காலம் முழுவதும் பூமி எங்கும் அந்தகாரமாகவே இருக்கும். ஆகவே மனுஷருடைய உள்ளமெல்லாம் இருளா இருக்கும். கண் சொருகி போய் எல்லாரும் குருடராய் திரிவார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்கள் சாத்தானுடைய ஆட்சியில இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, வேதத்துல வாசித்து பாருங்கள், ஆண்டவரால் அனுப்பப்படக்கூடிய வாதிகள் என்னென்ன உண்டு என்று. வெளிப்படுத்தல் 16:8 வாசித்து பாருங்கள். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமி துஷ்ட மிருகங்களாலும் பூமி காட்பங்கள் உள்ளவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று. வெளிப்படுத்தல் 16, 12, 13 வாசித்து பாருங்கள். சூரியன் கருப்பு கம்பளியை போலவும் கருத்து சந்திர ரத்த போலாகும், வானத்து நட்சத்திரங்களாம் பூமியில விழும். வெளிப்படுத்தல் 8:5 வாசித்து பாருங்கள். சத்தங்களும் இடிமுழுக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும். வெளிப்படுத்தல் 8:7 வாசித்து பாருங்கள். ரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகும். மரங்கள் பசும்புல்கள் எல்லாம் எரிஞ்சு போகும். சமுத்திரம் எல்லாம் ரத்தமாக மாறும். நீரூற்றுகள் எல்லாம் எட்டி போல கசப்பாக மாறும். கசப்பான தண்ணீரால் மனுஷர் அநேகர் செத்து போவார்களாம். வெளிப்படுத்தல் 9:1-5 வரைக்கும் வாசித்து பாருங்கள். பெருஞ்சூளையின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரமாகும். வெட்டுக்கிளிகள் வந்து மனுஷரை சேதப்படுத்தும். வெளிப்படுத்தல் 9:6 வாசித்து பாருங்கள். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாது இருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவு அவர்களுக்கு விலகி ஓடி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தங்கள் தங்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொள்வார்கள். வேதத்துல வாசித்து பாருங்கள். மாற்கு 13:19 தேவன் உலகத்தை சிருஷ்டித்த நாள் முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான உபத்திரவும் அந்நாட்களிலே உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானுடைய ஆட்சியிலே சாத்தானால் கொடுக்கப்படுகிற உபத்திரம் மகா கொடூரமாயிருக்கும்.
ஆண்டவரால் அனுப்பப்படக்கூடிய வாதிகளும் பயங்கரமாய் இருக்கும். இந்த 7 ஆண்டுகளும் மகா உபத்திர காலமாய் இந்த சாத்தானுடைய ஆட்சியில் இந்த பூமியில இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சாத்தானுடைய ஆட்சியில கஷ்டப்படுவதற்காகவா நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக மரித்து தன் ஜீவனை கொடுத்தார்? இல்லை, இதுக்கு தப்பித்துக் கொள்ளவே, இழந்து போன பரிசுத்தத்தை கொடுக்கவும், இழந்து போன தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு திரும்ப கொடுக்கவும் மட்டுமே நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில இறங்கி வந்து நமக்காக மரித்து தன் ஜீவனை கொடுத்தார். இதுதான் சத்தியம். நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவத்துக்காக நம்முடைய ஆண்டவர் மரிக்கும் போதே, ரத்தத்தை சிந்தினும் போதே தேவனுடைய ரகசியம் வெளிப்பட்டது. என்ன அந்த ரகசியம்? அதுதான் பரிசுத்தம். அப்பொழுதே பிசாசனுடைய தலை தொங்கி போனது. பிசாசானவன் அவனுடைய அதிகாரம் முழுவதையும் இழந்து போனான். பிசாசனுடைய தலை ஆண்டவன் நசுக்கி போட்டார். பிசாசனுடைய தலை ஆண்டவன் நசுக்கி போட்டார் என்று நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது பிசாசனுடைய தலை உடைத்து போட்டதாக அர்த்தம் இல்லை. அவனுடைய அதிகாரம் முழுவதையும், அவனுடைய தலையெழுத்தையே நம்முடைய ஆண்டவர் மாற்றி போட்டார் என்று அர்த்தம். பிசாசனுடைய தலையெழுத்தை மாற்றி போடுவதற்காக நம்முடைய ஆண்டவர் சிலுவையில ஆணியினால் அடிக்கப்பட்டார். அதாவது ஆண்டவருடைய தலையில் ஆணியால் செய்யப்பட்ட முள்முடியை சூட்டினதுக்கு அர்த்தம் அதுதான். பிசாசனுடைய தலையெழுத்தை முழுவதும் மாற்றி போடுவதற்காக நம்முடைய ஆண்டவருடைய தலையில் ஆணியால் செய்யப்பட்ட முள்முடியை சூட்டினார்கள். ஆணி அடிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தார். எதற்காக? பிசாசனுடைய ஆளுகை நமக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, சாத்தானுடைய ஆட்சிக்கு தப்புவித்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அவருடைய ஜனங்களை அழைத்து செல்வதற்காக. ஆகவே ஆண்டவர் வரும்பொழுது ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் மட்டுமே ஆண்டவர் எதிர்கொண்டு செல்ல முடியும். ரகசிய வரிகளை பிரவேசிக்க, ஆண்டவர் எதிர்கொண்டு செல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த பூமியில நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியது என்ன? வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:15-16 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். உங்களையும் என்னையும் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன ரகசியம் பெரியது. என்ன அந்த ரகசியம்? ஏசப்பாவை கவனிச்சு பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவராம்? எபிரேயர் 7:26 வாசித்து பாருங்கள். அவர் மாசற்றவரும், அவர் குற்றமற்றவரும், அவர் பாவிகளுக்கு விலகினவரும், வானப்பரியந்த உயர்ந்தவருமாய் இருக்கிறாராம். நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மாசற்றவர்கள் தான் ரகசிய வரிகளை பிரவேசிக்க முடியும். குற்றமற்றவர்கள், பாவிகளுக்கு விலகினவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். வானப்பரியந்த உயர்ந்திருக்கிறவர்களாய், அதாவது வானத்துக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் வானாதி வானங்களுக்கு செல்கிறவராய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து தான் தேவ ராஜ்யம். எவ்வளவு ஒரு மிகவும் மகிமையான பரலோக ராஜ்யத்தை நமக்காக நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வானம் முழுதும் கர்த்தருடைய ஆட்சி நடக்கும். இது மிகவும் சந்தோஷமான நித்திய ராஜ்யமாக்கும். அங்கு அழுகையும் இல்லை, பட்கடிப்பும் இல்லை, கண்ணீரும் இல்லை, உபத்திரமும் இல்லை. ஆண்டவருடைய வருகையில் நாம் கம்பீரமான சத்தத்தோடு எழும்பி பரவசமாய் தேவனுடைய வருகையில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, கண்கொள்ளா காட்சிகளை காணும் பொழுது ஆனந்த பரவசமாய் நாம் புறப்பட்டு போவோம். சூரியனை நட்சத்திரங்களை கடந்து போவோம். நிலவில் பாதம் வைத்து பார்த்துட்டு போவோம். இதை விட வேற என்ன சந்தோஷம் வேண்டும் எனக்கு அன்பானவர்களே? ஆகையால் சாத்தானுடைய ஆட்சிக்கு தப்புவித்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தே ஆக வேண்டும். அதை இழந்து போகிறவர்களோ துர்பாக்கியசாலியாக இருப்பார்கள். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய அளவின்படி ஒரு மூலமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு அது ஒரு தூசியை போல இருக்கிறது. அவ்வளவு கிட்ட நெருங்கி விட்டது எனக்கு அன்பானவர்களே. ஆகவே ஆண்டவரை போல மாற்றப்படாதவர்கள் யாவரும் சாத்தானுடைய ஆட்சியிலே கைவிடப்படுவார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடையவர்களை நான் அழைக்க வருகிறேன் என்று. என்னுடையவர்கள் என்றால் என்ன? ஆண்டவரை போல மாற்றப்பட்டவர்கள் தான் அவருடையவர்கள். அவர்கள் மட்டுமே ஆண்டவரோடு எதிர்கொண்டு செல்ல முடியும். ஆண்டவரை போல மாற்றப்படாதவர்கள் யாவரும் சாத்தானுடைய ஆட்சியிலே கைவிடப்பட்டு வெகுவாய் துன்பப்படுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, சாத்தானுடைய ஆட்சி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ஆட்சி. அவனே ஒரு சபிக்கப்பட்டவன். அப்படி என்றால் அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சாத்தானை வெறுக்கிறார். அதுபோல யாரெல்லாம் சாத்தானை வெறுக்கிறார்களோ, அவனுடைய இச்சைகளை, சிற்றின்பங்களை, உலகத்தை முற்றுமுடிய வெறுத்து தள்ளுகிறார்களோ அவர்கள் மட்டுமே பாக்கியவான்கள். ஆண்டவரோடு எதிர்கொண்டு செல்ல முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாள் ஒன்று வரும்,
மனுஷர்களை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியா நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வேதத்துல வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 19:1 ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகளாம். நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் பாராதவர். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காமல் போனால் அது யாராய் இருந்தாலும் சரி கடைசியாக நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சாத்தானுடைய ஆட்சியில கைவிடப்பட்டாலும் மகா உபத்திரம் இருக்கும். நரகத்துக்கு போனாலும் அதை விட 1000 மடங்கு உபத்திரம் இருக்கும். ஆகையால் தான் இவ்விரண்டுத்துக்கும் தப்பித்து கொள்ள நாம் எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என கண்பானவர்களே, ஆண்டவரை இல்லாதவர்கள், ஆண்டவரை தூஷித்தவர்கள், ஆண்டவரத்தில் இந்த பிசாசண்டை போனவர்கள், மதம் மாறினவர்கள், விழுந்து போன ஊழியக்காரர்கள், பரிசுத்தமில்லாத மனம் திருந்தாத அத்தனை பேரும் எல்லாரும் அக்கினியில சுட்டரிக்கப்படுவார்கள் நரகத்துல. ஆனால் சாகவே மாட்டார்கள். பூச்சியும் புழுக்களுமே அவர்களுக்கு ஆகாரமா இருக்கும். பூச்சியும் புழுக்களும் உயிரோடே ஆசன வழியா வெளியே வரும். மறுபடியும் அதை தான் சாப்பிடுவார்கள். மறுபடியும் அது உயிரோட தான் வெளியே வரும். மறுபடியும் அதை தான் சாப்பிடுவார்கள். ஆகையால் அந்த பூச்சியும் புழுக்களும் சாகாமலே இருக்கிறபடினால அதை சாப்பிடும் போதெல்லாம் அது வயிற்றுக்குள்ள போய் குடலை அரிச்சு வயிற்ற கடித்து எவ்வளவாய் வேதனை உண்டாக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். சில நேரத்தில் மேலெல்லாம் மேயும் அரிப்பு தாங்க முடியாமல் துடிப்பார்கள், கதறுவார்கள். சில சமயம் அக்கினி கடலை விட்டு 3 அடி 10 அடி என்று வேலையை வந்து நிற்பார்கள். அதாவது அந்த அக்கினி கடல் அவர்களை மேலே துப்பி போடும். அப்பொழுதுதான் அவர்கள் உணர்வார்கள் அந்த விஷ பூச்சிகளும் புழுக்களும் விஷ ஜந்துக்களும் அவர்களை சேதப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்துகிற உண்டாக்குகிற வழி எவ்வளவு கொடுமையா இருக்கிறது என்பதை அப்பொழுதுதான் அவர்கள் உணர்வார்கள். அவர்கள் நினைப்பார்கள் அக்கினி அல்லவா சுடுகிறது என்று. ஆனால் அக்கினியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் தெரியும் அந்த பூச்சியும் புழுக்களும் அவர்களை வேதப்படுத்தி கொடுமைப்படுத்தி படுத்துகிற எல்லா காட்சிகளையும் கண்டுபிடிப்பார்கள், உணர்வார்கள், அலறுவார்கள், துடிப்பார்கள். ஆனால் ஆண்டுடைய நாமத்தை மட்டும் சொல்லவே முடியாது. நரகத்தில் இருக்கிறவர்கள், நரக அக்கினியில் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டுடைய நாமத்தை சொல்ல முடியாது. காரணம் என்ன? இந்த பூமியில் இருக்கும் பொழுதே சொல்லவில்லையே. சொல்லாத அத்தனை பேரும், ஆண்டவருடைய நாமத்தை தேடாத அத்தனை பேரும், பரிசுத்தமில்லாத அத்தனை பேரும் ஒருவரும் தப்ப விடாதபடி சாத்தானுடைய ஆட்சியில கைவிடுவது மட்டுமல்ல நரகத்திலையும் தள்ளப்படுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியில கைவிடப்பட்டாலும் உபத்திரம் உண்டு, நரகத்துக்கு போனாலும் அதை விட 1000 மடங்கு மகா உபத்திரம் உண்டு. ஆகையால் இவ்விரண்டுக்கும் தப்பித்துக் கொள்ளத்தான் இந்த நாட்களில் நாம் கட்டாயம் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைந்து ஆண்டவர் வரப்போகிறார். அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். சீக்கிரமாய் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். வேதத்தில் வாசித்து பாருங்கள். யாக்கோப்பு 4:14 வேதம் சொல்லுகிறது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதா. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது இந்த பூமி ஒரு புதிய யுகத்துக்குள் வந்திருக்கிறது. புதிய யுகம் என்றால் மனுஷகுமாரனுடைய நம்முடைய ஏசப்பாவுடைய வருகையின் காலத்துக்குள் இப்பொழுது இந்த பூமி வந்துவிட்டது, ஆரம்பமாகிவிட்டது. இது ஒரு பெரிய வருஷத்தையோ அல்லது பெரிய நாட்களையோ காண்பிக்காது. கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் வருவதற்கு. ஆகையால் இது பரிசுத்தம் அடையக்கூடிய ஒரு புதிய யுகம். யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருகிறார்களோ அத்தனை பேரையும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார் இந்த காலகட்டத்தில். இவ்வளவு நாளா பிசாசானவன் வானத்திலிருந்து இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவன் ஆளுகை செய்ய போகிறான். ஆகையால் இதுக்கு தப்பித்து கொள்ள ஒரு புதிய யுகமாகிய மனுஷகுமாரனுடைய வருகின் காலம் ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் நம்ம ஆழமாக சொல்ல போனால் இந்த மனுஷகுமாரனுடைய ஏசப்போடைய இந்த வருகின் காலத்தில் யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வருகிறார்களோ அத்தனை பேருடைய உள்ளத்திலையும் நம்முடைய ஆண்டவர் பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலம் இது. அது யாரா இருந்தாலும் சரி, பெரிய பாவியா இருந்தாலும் சரி, சிறிய பாவியா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் ஆண்டவரை தேடாதவர்களா இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் நம்முடைய ஆண்டவர் ரட்சிப்பார். ஆனால் இதுதான் கடைசி ஒரு நேரம் எனக்கு அன்பானவர்களே. ஆண்டவர் அண்டையில் வருகிற அத்தனை பேருக்கும் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கடைசி ஒரு தருணம். இதுதான் கடைசி ஒரு நிமிடம், இதுதான் கடைசி ஒரு யுகம். இதுக்கு மேல வேற எந்த யுகமும் இல்லை எனக்கு அன்பானவர்கள். நம்முடைய பெற்றெடுத்த தகப்பன் சொல்லுகிறார். ஆகையால் நம்முடைய ஆண்டவன் நமக்கு கொடுத்த இந்த கடைசி தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இழந்து விடாது. இதுக்கு மேல வேற எந்த யுகமும் இல்லை, வேற எந்த ஒரு தருணமும் நமக்கு கிடையாது. ஆகையால்
இந்த நாட்களில் கட்டாயம் நாம் மனம் திருந்தி பரிசுத்தமடைந்து அந்த பரிசுத்தத்தை காத்து ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எந்த நேரம் வேண்டாலும் நம்முடைய ஆண்டவர் வரலாம். ஆகிய அந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனதோடு ஒரே குடும்பமாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீங்களும் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை போற்றி புகழரும். நானும் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஒரு மனதோடு ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபமும் இந்த நேரத்திலே பரலோகத்துக்கு கேட்கப்படும்படி, பரலோகம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து சேரும்படி நான் தாழ்மையோடு மன்றாடுகிறேன். அப்பா ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் இருக்கும்போது நீர் தேவராஜ்யத்தை குறித்து சுவிசேஷிக்கும் பொழுது அதை விசுவாசத்தோடு கேட்டு அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நீர் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது போல இந்த நாளிலும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குண்டான சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்த அத்தனை பேருக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்பா, அவர்களுக்கும் நீர் எப்படி விடுதலை கொடுத்திருந்த பூமியில் இருக்கும் பொழுது இவர்களுக்கும் எல்லா விதமான பிசாசுனுடைய கிரிகளில் நம்முடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுது விடுதலை செய்ய வேண்டும் என்றும், எல்லா விதமான நோய்களிலிருந்து மரணப்படுக்கையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும், ஆண்டவர் எல்லா சக்திகளும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், உடைய பிள்ளைகளை பரலோகத்துக்குண்டான சகல விதமான பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் யாவரும் இழந்து போன பரிசுத்தத்தை அவர்களுக்கு இப்பொழுது நீர் ஆசீர்வாதமாக கொடுத்து, இழந்து போன தேவ ராஜ்யமாகிய ஏசப்பா நேசர் பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு மேலும் இப்பொழுது ஆவி ஆத்தும சரீரத்தோடும் இருதயத்துக்குள் நீர் இறங்கி வந்து அவர்கள் இருதயத்துக்குள் நீர் பிரவேசிக்கும்படி அவர்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தோடு ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா, என் ஜெபத்தில் ஒரு எழுத்து கூட கீழே விழக்கூடாதுப்பா. என் ஜெபம் கேட்கப்படுவதாக ஆண்டவரே. இதை விட வேற எந்த ஆசீர்வாதம் இல்லை. இந்த உலகத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் பெற்றது போதும். அவையெல்லாம் அழிவுக்குண்டானதுப்பா. ஒரு நாள் அதுக்கு முடிவுண்டு. ஆனால் இந்த நாட்களில் நீர் வரும் போகிற இந்த நாட்களில் எங்களுக்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதம், பரிசுத்தம், தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க ஆயத்தப்பட வேண்டும். அதுக்கு நீர் எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் இருதயத்தில் நீர் வேண்டும் அப்பா. ஆகிய ஒவ்வொருவர்களையும் உம்மாலே நீர் பரிபூர்ணமாய் நிரப்பி நீரா உம்முடைய பரலோகத்தின் மகிமையினால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் அப்பா. எப்படியாவது ஆண்டவர் எதிர்கொண்டு செல்ல போகிற உம்முடைய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவர்களை நிரப்ப வேண்டும். உம்மை பெற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்திலே பூர்ண உலகத்துல பிசாசினால் வந்த எல்லா சக்தியிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீர் இப்பொழுது நீர் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர் ஏசப்பா. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஏசப்பாவுடைய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலையும் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. நீர் வரும் வரை உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் அப்பா. உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடை பெறுகிறது உங்கள் சகோதரி எலினா ரூத். நன்றி, வணக்கம்.